காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி திருப்புலிவனம் ஊராட்சியில் 35 லட்சம் ரூபாய் செலவில் உடற்பயிற்சி மையத்துடன் கூடிய ஊஞ்சல், சறுக்குமனை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா தற்போது முறையான பராமரிப்பின்றி சீரழிந்து வருகிறது. திருப்புலிவனம் பகுதியில் சிறுவர் பூங்காவுடன் கூடிய உடற்பயிற்சி நிலையம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி குடியிருப்போர், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் ரூபாய் 35 லட்சம் மதிப்பில் கடந்த 2018ஆம் ஆண்டில் சிறுவர் பூங்காவுடன் கூடிய உடற்பயிற்சி நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இப்பூங்காவில் அழகிய செயற்கை நீரூற்றுகள், இருக்கைகள், புல்தரைகள், சறுக்குமனை, ஊஞ்சல் மற்றும் அனைத்து சிறப்பம்சங்களுடன் கண்கவரும் வகையிலான பூச்செடிகளும் இருந்தது. ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததால் விளையாட்டு உபகரணங்கள், உடற்பயிற்சி உபகரணங்கள், செயற்கை நீரூற்றுகள், இருக்கைகள் என அனைத்தும் பழுதடைந்து காணாமல் போனது. தற்போது மக்கள் நடமாட்டமின்றி சமூக விரோதிகளின் கூடாரமாக காட்சியளிக்கிறது. மேலும் பூங்காவில் புதர் மண்டி விஷ ஜந்துக்களின் கூடாரமாக மாறியுள்ளது. பூங்காவை சுற்றி அமைக்கப்பட்ட இரும்பு வலை வேலியும் தூண்களும் மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டதால் பூங்கா தற்போது களையிழந்து காணப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகத்தினர் உரிய நடவடிக்கை எடுத்து ஊரக வளர்ச்சித்துறையினர் விழிப்புடன் செயல்பட்டு திருப்புலிவனம் ஊராட்சியில் பராமரிப்பின்றி பாழடைந்துள்ள உடற்பயிற்சி மையத்துடன் கூடிய சிறுவர் பூங்காவை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திரமேரூரிலிருந்து ரிப்போர்ட்டர் ஸ்ரீனி.